இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கச்சி. என்னாச்சு? தங்கச்சிக்கு என்னாச்சு? என் தங்கச்சி என்னாச்சுன்னு சொல்லு. உன் தங்கச்சி 3 லட்சம் பணம் வாங்கி செலவு பண்ணிருக்கா. அப்போ அவதான பொருள். உன் தங்கச்சி விட்டுட்டு போ. உன் தங்கச்சிய மிரட்டி வச்சுக்கிட்டு பணம் கேக்குறானா? எவன்? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருப்பான். ராஸ்கல். வினோத் மேம். ஐஜிக்கு போன் பண்ணுங்க. ஓகே மேம். 10 நிமிஷத்துல என் வீட்டு பொண்ணு இங்க வந்து ஆகணும். வினோத் ஒரு நிமிஷம். ஜானு வேணா. ஜானு சிபி போலீஸுக்கு போ வேணா. ஜானு சிபி, ஒரு பொறுக்கி நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்கான். அவனை சும்மா விட சொல்றியா? பொண்ணுங்க மேல கை வச்சா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியணும். இந்த தப்புக்கு என்னென்ன கேஸ் இருக்கோ அத்தனை கேஸையும் அவன் மேல போட்டு ஜாமீன்ல கூட வெளியே வராத அளவுக்கு பண்ணணும். போன் பண்ணுங்க. சரி மேம். வினோத் ஒரு நிமிஷம் இருங்க. ஜானு, இவன மாதிரி ஆளுக்கெல்லாம் நிறைய பொலிட்டிக்கல் பவர் இருக்கும். இவங்க மேல எப்படி கேஸ் போட்டு உள்ள தரனாலும் ஈஸியா வெளில வந்துருவாங்க. இவங்கள வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். என்ன நம்பு ஜானு, நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி? நான் பாத்துக்கிறேன் ஜானு, ட்ரஸ்ட் மீ. தமிழ் என் கூட வா. சிபி, நம்ம பொண்ணு மேல சின்ன கீறல் கூட பட்டிருக்க கூடாது. அப்படி ஏதாவது ஒரு தப்பு நடந்திருந்தா. ஓகே ஜானு, நான் பாத்துக்கிறேன். தமிழ் வா. தேனு புஷ்பா. தமிழ் தான் தேனோட அக்காவா? ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? புடுறா. டேய், அட்ரா. டேய், நான் யாரும் தெரியாம விளையாடிட்டு இருக்கேன். சார், நாங்க யாரும் தெரியாம நீங்க தான் விளையாடிட்டு இருக்கீங்க. நான் யாரும் தெரியுமா? ஜனா ஃபுட்ஸ் தெரியுமா? ஜனகாம்பாள். அவங்களோட ஒரே பேரன் சிபி. சார், என்ன சொல்றீங்க? என்ன பேரை கேட்டவனே சும்மா உதறுதா? நீங்க உண்மையிலேயே ஜனாமாவோட பேரனா? ஏய், ஏய். ரஞ்சித். பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வர்ற கோயாட்டா இருக்கணும். ஆமா, இவங்க இருக்காங்களே, இவங்க ஜனகாம்பாளோட பேத்தி மாதிரி. எங்க வீட்டுல ஒருத்தவங்க மாதிரி. எங்க வீட்டு பொண்ணுங்க மேல கை வைக்கிறீங்க, தப்பு இல்ல? தம்பி, யாருன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. யாருன்னு தெரியலனாலும் பொண்ணுங்க மேல கை வைக்கிறது தப்பு. இனிமே எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. சரிங்க தம்பி. She is my girl. இவங்க ஃபேமிலி என் ஃபேமிலி. தமிழ் பாப்போலாம். டேய், என்னடா பண்ண போற? டேய், ஐயோ. சிபி சார். சிபி சார். சார், உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. சிபி சார். சிபி சார். தேடு, வா, ஹாஸ்பிடல் போலாம். தமிழ், என்ன நடந்தது? இனிமே தமிழுக்கும் தேன்மொழிக்கும் பிரச்சனை வந்துச்சு,
அப்புறம் சம்பவம் வேற மாதிரி இருக்கும். இவங்க ஃபேமிலி என் ஃபேமிலி. தமிழ் பாப்போலாம். சிபி 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 ஐயோ கடவுளே. தமிழ் டாக்டர் டாக்டர் என்ன சொன்னாங்க? பிளட் நிறைய லாஸ் இருக்குன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. இதுக்கு தானே என் குடும்பத்துக்குள்ள வந்தியா? இன்னைக்கு என் புள்ள உயிருக்கே ஆபத்தாய் கிடக்குறானே. அத்தை, இவளை நீங்க எவ்வளவு நம்புனீங்க? இவளை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே அத்தை. இன்னைக்கு என் புள்ள உயிருக்கே ஆபத்தா வந்து நிக்கிறாளே. இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்றது. அவங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம தலையில போட்டுக்கிட்டா கடைசியில இதுதான் நிலைமை. இதாண்டா சரியான சான்ஸ். தமிழ் நல்ல எமோஷனலா இருக்கா. இந்த மூட்லயே கவுத்துற. தமிழ் நான் உனக்காக என்ன வேணா செய்வேன் தமிழ். உனக்காக போகாத உசுறு எதுக்கு இருக்கணும்? சொல்லு தமிழ். என்னாச்சு தமிழ்? மற்றவங்கெல்லாம் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு என் லவ் புரியாது. என் கூட 100 வருஷம் சேர்ந்து வாழ போறவளுக்காக நான் ரிஸ்க் எடுக்காம வேற யாரும் ரிஸ்க் எடுப்பா? தமிழ், உனக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் தமிழ். நிஜமாவே சிவி சார் என்ன லவ் பண்றாரா? நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கேனோ? என்ன தமிழ், இன்னும் என்ன நம்பலையா? உடனே நான் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக இதெல்லாம் ஆக்டிங்னு சொல்லிடாத தமிழ். சத்தியமா நான் உன் மேல வச்சிருக்க லவ் உண்மை. என்ன நம்பு தமிழ். மாப்பிள்ள சொன்ன மாதிரியே கவுத்துட்டான் போலயே.